திரு அக்னீஸ்வரன் எப்படி பார்க்கலாம், எப்படி இந்த 10% வாக்குகளை இபிஎஸ் இழந்தார்? ஏன்னா அவர் தலைமையில் சந்திச்சது, அது எங்க விட்டிருப்பார், எங்க தப்பி இருக்கும் அந்த வாக்குகள்லாம்? அதாவது சார், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தனி மனிதனுக்கு தற்சோதனை தேவைப்படுகிற போது ஒரு ஆட்சியில் இருந்த 31 வருஷம் ஆண்ட இன்றைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி நாம் தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாக இன்னொரு 15 மாதத்துக்கு முன்பாக நாம் எந்த இடத்தில் நாம் இந்த மாதிரி இருக்கிறோம், இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. அதில் சொல்லப்பட்ட செய்தி தான் இந்த செய்தி. இப்போ அதில் 10% வாக்குகள் நாம் குறைச்சி எடுத்திருக்கிறோன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாங்கிய வாக்குகள் 37%, அதிமுக வாங்கியது 34%. ஆக 3% வித்தியாசங்கள் தான் இருக்குது. ஆனால் அதே இது நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சென்ற தேர்தல் 2019 தேர்தலை விட 2024 தேர்தலில் குறைவாக 10% எடுத்திருந்தாலும் கூட அது 26% வாக்குகளை எடுத்திருக்கிறது. அதிமுக 21% வாக்குகள் எடுத்திருக்குது. சரி, அப்போ இதெல்லாம் நாம அடுத்த கட்ட தேர்தலை நாம் எப்படி கையாள வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு யுக்தியாகத்தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த பணியை செய்கிறார். அப்படித்தான் நான் பார்க்குறேன். இல்லைங்க, நான் என்ன கேட்டேன், 10% வாக்குகள் யாருக்கிட்ட போயிருக்கும், எப்படி இழந்திருப்பாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கையில் வச்சதுனால இது இழந்திருப்பீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், செல்வி ஜெயலலிதா விசுவாசிகள் மறைவு அப்படிங்கிறது வேற, அதை கடந்து கேட்குறேன். அது எந்த இடத்துல அந்த சரிவு வந்திருக்கும், என்ன ஸ்ட்ராட்டஜினால அது உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் தான் சொல்லணும். ஏன் நீங்க அரசியல் விமர்சகர் தான் சொல்லலாம்ல? போன்றவர்கள் தான் கணிப்பாங்க. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்லாம் கணிச்சு வச்சிருப்பாங்க. எங்களுக்கு நாங்கள் இப்பொழுதுதான் இந்த நடந்து முடிந்த தேர்தலில் இது நடக்க போகுது, நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும். அது நடந்தது நாடாளுமன்ற தேர்தல், இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவினுடைய எதிரி கட்சி அதிமுக தான். ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரை உருவாக்கியதிலிருந்து அதிமுக தன்னுடைய சிறகுகளை அடித்து வானத்தில் பறக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா மக்கள் அதை ஏத்துக்கிறார்கள், அது வேற விஷயம். ஏன்னா நீங்க உங்களுடைய பார்வையின்படியே இவைகள் எல்லாமே இப்ப பேசுகிற போது இங்க சொல்றாங்க, அம்மா இறந்ததற்கு பிறகு 10 எம்எல்ஏ போயிட்டாங்க, 7-8 எம்எல்ஏக்கள் போயிட்டாங்க, அமைச்சர் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு கேசிபி. 7-8 எம்எல்ஏ போய் 7-8 பேர் அப்படி வந்திருக்கிறாங்க, அமைச்சர் ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. அம்மா இறந்ததற்கு பிறகு மாண்புமிகு செந்தில் பாலாஜி, தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் தான் போயிருக்கிறாரே ஒழிய அவருக்கு நீங்க தான் கொடுத்தீங்க. 36 வயசுல போக்குவரத்து துறை அமைச்சரை நீங்க தான் கொடுத்தீங்க. நான் மீண்டும் இந்த மாலை முரசல சொல்றேன், மதிமுக 2026 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜி அதிமுகவிலும் அமைச்சராக இருப்பார். ஏன்னா அவர் பல கட்சியில இருந்தாலும் எங்கு போனாலும் தலைமையை எப்படி கவர்வது, நாம் எப்படி வாக்குகளை பெறுவது என்பதை எல்லாம் அதிமுகவில் கற்ற ராஜதந்திரத்தை திமுக இன்னைக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்படித்தான் பாக்குறேன் நான். இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், ஒண்ணு இல்லங்க, நீங்க கேட்ட கேள்வி அது எங்கு போச்சு, ஏன் அப்படி போச்சு அப்படின்றதெல்லாம் இந்த ஆய்வுக்கு பிறகுதான் தெரிய வரும். இல்லங்க, சரி, நீங்க ஆய்வுங்கிறீங்கல்ல, இப்ப கேசிபி சொல்றாரு திமுக எதிர்ப்பு முனைமடங்கி விட்டது. இப்ப கேபி முனுசாமி உதாரணத்தை சொன்னாரு, ஏன் வழக்கு போடல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கேட்டாரு. அப்ப திமுக எதிர்ப்பை வெறும் அறிக்கை இல்ல எங்கேயோ ஒரு செய்தியாளர் சந்திப்போட நிறுத்திக்கிறதுனாலதான் அதிமுக இன்னைக்கு பலவீனமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதை ஏத்துக்கிறீங்களா? அப்போ தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுக நீட்டு எதிர்ப்பு அது இதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணாம நாணயத்துக்கு மட்டும் பாஜகவை கூட்டிட்டு வந்தாங்களே, அப்ப அது திமுகவும் முனமொழிங்கி போச்சா பாஜக எதிர்ப்புல? அதெல்லாம் அரசியல் நிகழ்வு, அவ்வளவுதான். ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், திமுகவினுடைய கொறடாக இருந்தவர், ஒரு முனைவர் பட்டம் பெற்றவரை ஒரு முனைவர் பட்டம் பெற்ற முன்னாள் அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் என்கிற முறையில் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார். இதனாலேயே எல்லாமே போச்சு அப்படின்னு சொன்னா பார்ப்பவர்களுக்கு எல்லாமே இந்த பைனாக்குலரை வச்சு பார்த்தா எல்லாமே குற்றமாக தான் தெரியும். இப்ப நான் கேட்பது, இத்தனை பேர் போயிட்டாங்கன்றீங்கல்ல, ஆமா, 2019 வாங்கிய
வாக்குகளை விட 2021 அதிமுக அதிக வாக்குகள் வாங்கியதா இல்லையா? அப்ப எத்தனை தொகுதியில போட்டிட்டீங்க? இப்ப எத்தனை தொகுதியில போட்டிட்டீங்க? அது கட்சியினுடைய விருப்பம். என்ன கட்சியினுடைய விருப்பம்? நான் சொல்றேன், அப்ப 22 தொகுதி, இப்ப 35 தொகுதி, ஏறக்குறைய 13 தொகுதியில கூட போட்டிட்டு 1% வாக்கு கூட வாங்கிருச்சுங்கிறது வந்து என்ன லாஜிக்? கரெக்ட் சார், அது ஒரு லாஜிக்கா இருக்காது. ஆனா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு அது எதுன்னு தெரியும். நான் இப்ப கேக்குறேன், அன்னைக்கு இரட்டை தலைமையா இருந்துச்சு, இன்னைக்கு ஒற்றை தலைமையில 21% வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் இந்த தமிழ்நாடு. சரி, அன்னைக்கு ஒற்றை தலைமையா இருந்தவருடைய மகன் ஒருத்தர் தான் வெற்றியை பறிச்சு கொடுத்தாரு. அப்ப இபிஎஸ் தலைமை என்ன பண்ணுச்சு? என்னது சொல்லுங்க. ஒற்றை தலைமையா சரிங்க, அன்னைக்கு இரட்டை தலைமையா இருந்து இவ்வளவுதான் இவ்வளவு பண்ண முடிஞ்சது, இன்னைக்கு ஒற்றை தலைமையா இவ்வளவு பண்ணிருக்காருன்னு சொல்றீங்கல்ல. அன்னைக்கு இருந்த 2 தலைமையில ஒரு தலைமையோட பையன் மட்டும்தானே எம்பியா ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப மற்ற இடங்கள்ல சுற்றுப்பயணம் பண்ணி என்ன வெற்றி பண்ணாரு? நான் இப்ப கேக்குறேன், அன்னைக்கு மோடி அவர்கள் வந்து மதுரையில பெரும் கூட்டத்தை இது பண்ணிட்டு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய புதல்வருக்கு மட்டும்தான் தேனியில் பிரச்சாரம் பண்ணார். மோடி பிரச்சாரம் பண்ணித்தான் தேனியில மக்கள்லாம் வாக்களிச்சு ஓபி ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு. இப்ப அதே மோடியை கொண்டு சார், நீங்க சிரிக்கலாம் சார், பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். அதே மோடியை சார், மோடி எதிர்ப்புனால தான் சார் இங்க 40க்கு 40 அவங்க ஜெயிக்கிறாங்க. நான் சிரிக்கிறது என்ன இருக்கு? வந்து இந்த தடவை ஏன் ரவீந்திரநாத் அவர்களை ஏன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களால நீங்க ஆக்க முடியல? இதற்கு கேள்விக்கு விடை இருக்கிறதா? சரி, நான் இப்ப கேக்குறேன், ஒற்றை தலைமைக்கு 21% வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படின்றத எல்லாருமே அப்படியே அந்த இடத்துல மட்டும் அப்படியே பாராட்ட மனமில்லாமல் தவிர்க்கிறார்கள். ஆனாலும் 2026 மக்கள் பவள விழா கொண்டாடுறாங்க சார். திமுக ஏற்கனவே 150% சொத்து வரி உயர்த்தியாச்சு. ஆனால் கூடுதலாக மக்களை இன்னும் ரத்தத்தை உறிஞ்சணும். அட்டைகளா அரசாங்கங்கள் நான் கேட்கிறேன் 6% வரியை உயர்த்திருக்காங்க சொத்துக்கு. அதெல்லாம் நீங்க சொல்லுங்க சார், நான் அதெல்லாம் ஒண்ணும் கேட்கலங்க. உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன? ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜி என்ன? ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜி தான் சொல்றேன். திமுகவினுடைய எதிர்ப்பு தான் அதிமுக. அது வலிமையா இருக்கு, வலிமையாக இருக்கிறது. வலிமையான தலைவரை தான் அதிமுகவினுடைய தொண்டர்கள் இன்னைக்கு தலைவரா வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வராரு, அன்றைக்கே பிரதமரை போய் பார்க்கிறாரு, அடுத்த நாள் பவள விழா கொண்டாடுறாங்க, 4 புதிய அமைச்சர், 3 பேர்த்த வீட்டுக்கு அனுப்புறாங்க, ஒரு துணை முதலமைச்சர். இந்த நிலையை எல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வர திரு அக்னீஸ்வரன், சாரசாரியா நீக்கினதை ஒண்ணு சேர்த்தாலே போதும், எந்தெந்த பகுதியில எப்படியான ஒரு வீக்கான ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமா? சாரசாரையாக நீக்கவில்லை, ஆனால் அந்த கட்சிக்குள் எப்படிப்பட்ட இவங்களெல்லாம் வெளியேற்றிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ஸ்ரீவாரி மண்டபத்தில் பொதுக்குழு நடக்குது, இங்கே கடப்பாறை வச்சு உடைச்சவங்களெல்லாம் சேர்த்துக்கிறோமா? என்ன நோக்கம்? நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி தீர்ப்பு சொல்லுவதுக்குள்ளாம் நீங்கள் 8:30 அங்கே கட்சிக்குள்ளே போகிறீங்க. அப்போ என்ன நோக்கம்? அது ஒன்று. அதனால் அது வேறு விஷயம். அதெல்லாம் பெருந்தலைவர்கள் பார்க்குற வேண்டிய விஷயம் சார். நான் கருத்து சொல்கிற மட்டும் தான் என் வேலை. இப்போ நான் கேட்குறேன், அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் சார். அந்த ஆலமரத்தை யார் வேண்டுமானாலும் அசைத்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தியாகமும் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அறிவு திறமையும் ரெட்டலை சின்னம் என்கிற சின்னம், இந்த முக்கோட பரிமாணத்தை இன்றைக்கு இல்ல, இன்னொரு 50-60 ஆண்டு காலத்திற்கு அது கடைபிடிக்கும். ஏன்னா அது வந்து யாருகிட்டையும் ஆட்டை போட்டு வளர்த்த கட்சி இல்ல, தன் ரத்தத்தை தன் வியர்வையை கொடுத்து உருவாக்குன ஒரு கட்சி. அவங்களுக்காகத்தான் ஒரு பைலாவே உருவாக்குனாரு. அதுதாங்க அவங்களும் சொல்றாங்க, கட்சி நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒருங்கிணைந்து பயணிப்போங்கிறதான் அவங்க சொல்லக்கூடிய வாதமாவும் இருக்கு. நான் இப்ப கேக்குறேன், நல்லா தான் இருக்குது, யாரும் நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லலையா? இப்ப நான் கேட்கிறேன், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஏன் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு அதிமுக வெளியேறியதற்கு பிறகு நீங்க போய் கூட்டு வச்சுக்கிட்டு உள்ளடி வேலை பாக்குறீங்க? 2 விஷயம் நடக்குது சார். இங்க திமுகவுக்கு ஆதரவாக அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடத்துறது இவங்க தான், பாஜகவுக்கு ஆதரவாக ஐயோ நம்மளை இது பண்ணிடுவாங்களே, ஆனால் வெளிப்படையாக ஆம் உங்களை எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவோடு கூட்டணி இல்லையா? ஆம் 2026க்கும் கூட்டணி இல்லை என்ற ஒற்றை குறிக்கோளில் தெளிவா இருக்கிறார். ஆனால் உங்கள் நிலைப்பாடு அப்படியா இருக்குது? இல்லையே. ஓபிஎஸ் வெளியேற்றி ஏறக்குறைய 1 வருஷம் வரைக்கும் பாஜகவோட கூட்டணியில் தானே எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. அப்ப தெரியலையா அதெல்லாம்? சரி, அப்ப பலாப்பழ சின்னத்துல ராமநாதபுரத்துல நிக்கும்போது இவங்க வந்து அதிமுகவிடம் வந்து வெளியேறி பாஜகவோடு கூட்டணி வைக்கிறாங்க, இவங்க எப்படி சேர்த்துக்க முடியும்னு கேக்குறீங்க. ஓகே, ஒரு பார்வையா நான் அதை ஏத்துக்கிறேன்.
ஓபிஎஸ்ஐ வெளியேற்றி விட்ட பிறகு ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேல பாஜகவோட கூட்டணியில தானே இருந்தீங்க, எல்லாத்துக்கும் நாடாளுமன்றத்துல ஒப்புதல் கொடுத்துட்டு தானே இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்போ அது அதிமுகவுக்கு துரோகமா தெரியலையா? அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க எல்லாவற்றையும் சரி செய்யப்படும், எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா அங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் எடுக்கிற தலைவர் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இல்லங்க. நான் அந்த ஸ்டாண்ட் சரியான்னு கேட்ட அவ்வளவுதான். அதெல்லாம் கட்சி தலைவர்களுக்கு தான் சார் தெரியும். அது சரியா இருக்கிறதுனாலதான் 10% இன்னைக்கு தோத்துருக்கோம்ப்பா. அப்புறம் எப்படி எடப்பாடி அப்புறம் எப்படி ஓபிஎஸ் மட்டும் விமர்சிக்கிறீங்க? என்ன விமர்சி? எப்படி ஓபிஎஸ் மட்டும் பிஜேபியோட கூட்டுல இருக்கிறாருன்னு? ஈரோடு கிழக்குல வந்து செந்தில் முருகனை நிப்பாட்டிட்டு நான் பாஜகவுக்காக வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி எடப்பாடி என்னைக்கா சொன்னாரா? அதே மாதிரி பலாப்பழ சின்னத்துல நின்று அண்ணா திமுகவை தோற்கடித்தே சார் அந்த கட்சி தான் சார். நம்மெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலே நன்றி உள்ளவனா இருக்கிற தமிழ்நாட்டு பண்பு. ஆனா உப்பிட்டவரை உள்ளளவு நினை உங்களை 3 முறை முதலமைச்சராக்கி விட்ட கட்சி அதிமுக. இன்றைக்கு தலைமைகளுக்குள் பிரச்சனைகள் வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தொண்டர்கள் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளில் தியாக உணர்வோடு இருக்கிறாங்க. அழுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு பதாதையை கட்டிக்கிட்டு இன்னும் அது நம்முடைய பத்திரிகையாளர் சிவபரியன் சரியா சொன்னார். அதாவது தலைமைகள் எப்படியும் இருக்கலாம், ஆனால் தொண்டர்கள் அதிமுக ஆட்சி 2026 மலரும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை. இப்ப சமூக நான் சொல்லல இல்ல நான் சொல்றேன் சார், நீங்க வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னதை நீங்க ஏத்துக்கறல. ஆனால் அதுதான் அதிமுகவின் பலம் என்பது என்னுடைய பார்வை. இன்னொன்னு இவங்க சமூக நீதி திமுக அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க திமுக எதிர்ப்புன்னு நீங்க அப்படியே மடைமாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை கேட்கிறேன். இப்ப 40% வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறார்ல, அதற்கான சாத்தியக்கூறு இருக்குதா இன்னைக்கு அதிமுகவுக்கு? அதற்கான இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையில இருக்குதா அதிமுக? நான் இங்க இருந்து கிளாம்பாக்கத்துக்கு போறேன், மதுரைக்கு போறதுக்கு. அங்க பஸ் கிடைக்குமான்னு கேட்டா என்ன சார் கேள்வி? எல்லாமே அரசியல் யுக்தி தான். அரசாங்கம் பஸ்ஸை நடத்துகிறது, இரவு நேரத்திலும் நடத்தும், பகலிலும் நடத்தும். அது மாதிரி தான் ஒரு சாமானியனுக்கே ஒரு நம்பிக்கை, நான் மதுரை போய் சேருவேன் என்ற நம்பிக்கை இருக்கிற போது ஒரு நீண்ட காலம் அரசியல் கட்சி 31 வருஷம் ஆண்ட கட்சி ஏன் 2026 வராது என்கிற கேள்வியை இப்பொழுதே நாம வந்து விதைக்க வேண்டாம். இல்லங்க, நான் வராது வரக்கூடாதுன்னு சொல்ல, எல்லா கட்சிக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த கட்சி தலைமைக்கு அது தேவை, நான் அதை சொல்லல. அதற்கான இலக்கு, அதற்கான சரியான திசையை நோக்கி செயல்பாடுகள் அப்படி நோக்கி இருக்குதான்னு கேட்கிறேன். 15 நீங்க நல்ல கேள்வி சார். இன்னும் இருக்கு சார், 15 மாதம் இருக்கு சார். அதனுடைய முதல் துவக்கமாகத்தான் இன்னைக்கு 10% நாம் குறைவாக பெற்றிருக்கிறோம் என்பது இந்த முதல் பார்வையே வரவேற்கத்தக்கது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஓகே.